Happy morning to one and all. I am Ilaraja, Assistant Professor, Department of Corporate Secretariat in Acharya Arts and Science College. Today I am going to share about Indian postal system and various schemes available in Indian post offices which are very much beneficial to the students. Through this video, I would like to convey the importance and various benefits of post offices in Indian postal system. For your better understanding, I would like to explain in my mother tongue, Tamil, which will be very much useful to you. First one is, before going to start this session, இந்தியன் போஸ்டல் சிஸ்டம், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அஞ்சல் துறையுடைய வளர்ச்சி, அவங்க எந்த ஆண்டு ஆரம்பித்தாங்க, எதிலிருந்து அவங்களுடைய பரிணாம வளர்ச்சி வந்துட்டுருக்குன்றத ஒரு ஓவர்வியூ மாதிரி நம்ம பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஒன் பை ஒன் வந்து என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குது, என்னென்ன ஸ்கீம் இருக்குது, ஒவ்வொரு ஸ்கீமுடைய பலன் என்னன்றதை நம்ம யார் யாருக்கெல்லாம் பலன் அளிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவில் அந்த அஞ்சல் துறை அப்படின்ற அந்த அஞ்சல் சர்வீஸ் வந்து 1837ஆம் ஆண்டு வந்து ஒரு துறையாக அதை ஆரம்பித்தாங்க. துறையை ஆரம்பிக்கிறதுன்றதை விட அஞ்சல் பணியாக அதை ஆரம்பித்தாங்க. ஓகே, அந்த டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவை ரூல் பண்ணிகிட்டு இருந்த பீரியட். ஓகே, 1837ஆம் ஆண்டு 1854வது வருஷத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதற்குன்னு வந்து ஒரு துறை இருந்தது. ஏன்னா தனியாக ஒரு துறைன்னு இருந்தால் தான் வந்து ஒரு குறிப்பிட்ட துறையுடைய வளர்ச்சி நம்ம கவனிக்க முடியும், அவங்களுடைய பணியை செம்மையாக செய்ய முடியும். அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சல் பணியை ஒரு துறையாக மாற்றி 1854ஆம் ஆண்டிலிருந்து முறையாக அஞ்சல் துறை அப்படின்னு இந்தியாவில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா முக்கியமான நகரங்களிலும் கிராமப்புறங்களிலும் எங்கெங்கெல்லாம் வந்து அஞ்சல் துறையுடைய சேவை தேவைப்படுதோ அந்த இடத்துல வந்து அவங்க என்ன பண்ணாங்க, பணியை தொடங்க ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த மாதிரி தொடங்கப்பட்ட இந்திய அஞ்சல் துறை என்பது இப்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,56,600 அஞ்சல் அலுவலகங்களோடு உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அஞ்சல் அலுவலகங்களில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அஞ்சல் துறை என்பது லார்ஜஸ்ட் நெட்வொர்க் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு முக்கியமான பணியை செஞ்சுட்டு வராங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நிறைய பணியை அவங்க செஞ்சுட்டு வராங்க. ஸோ அதில் ஒரு குறிப்பிட்ட முக்கியமான திட்டம், அந்த திட்டத்துடைய பயன்பாடுகள் அது எந்தெந்த வயதினருக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றத தான் நம்ம பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். முதல்ல அவங்களுடைய ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பேங்க் எப்படி இந்தியாவில் நிறையா பணிகளை சேர்ந்து வருவாங்களோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய அஞ்சல் துறையும் வந்து பல்வேறு விதமான பணிகளை கிராமப்புறங்களிலும் நகரப்புறங்களிலும் வந்து அவங்க செம்மையாக செய்து வராங்க. அதில் பார்த்திங்கன்னா பல்வேறு திட்டங்கள் இருக்குது. டெபாசிட் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிற வைப்பு திட்டங்கள் வந்து நிறையா இருக்குது. அது வந்து தினமும் வந்து சேமிக்கக்கூடியதாகவோ இல்லை மாதந்தோறும் சேமிக்கக்கூடியதாகவோ இல்லை ஆண்டு கணக்கில் சேமிக்கக்கூடியதாகவோ பல்வேறு திட்டங்கள் இருக்குது. அது எல்லாமே வந்து நம்மளுடைய இந்திய அஞ்சல் துறை செய்து வராங்க. அது எல்லாமே எந்த வகைப்பாட்டில் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைந்தபட்ச சேமிப்பு திட்டம் அப்படின்றதுல தான் இருக்கும். ஏன்னா எல்லாராலையும் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 70% அதிகமான மக்கள் வந்து விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடியவங்க. அவங்களால வந்து பெரிய அளவில் வந்து சேமிப்பு பண்ணணும் அப்படின்றது வந்து இயலாத ஒரு விஷயம். ஏன்னா அவங்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து மீதி இருக்கக்கூடிய தொகை தான் அவங்களால என்ன பண்ண முடியும்னு பார்த்திங்கன்னா சேமிப்புக்காக வந்து அதை பயன்படுத்த முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம அஞ்சல் துறையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு சேமிப்புமே என்பது வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச சேமிப்பு திட்டமாக தான் வந்து அதிகமான திட்டங்கள் இருந்து வருகின்றது. அப்படி பார்க்கும்போது இதில் நமக்கு எந்த மாதிரி பலன் கிடைக்கிது, அதில் ஏதாவது வந்து அச்சுறுத்தல்கள் இருக்கா, இல்லை பயம் இருக்கா? நம்ம சப்போஸ் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போய்ட்டு ஒரு அமௌண்ட் வந்து முதலீடு பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கு கரெக்டான காலம் முடிஞ்சதும் நமக்கு வந்து நல்ல எதிர்பார்த்த வருமானத்தை கொடுக்குமா, இல்லை அதில் ஏதாவது வந்து பிரச்சனை இருக்கா அப்படின்னு ஒரு சில பேருக்கு வந்து சந்தேகம் இருக்கலாம். ஆனால் நம்ம அது மாதிரி சந்தேகப்படவே வேணாம். ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசு சார்ந்த நிறுவனத்தில் அஞ்சல் துறை என்பது ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. அதுவும் இல்லாமல் மத்திய அரசனுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வந்து இந்த அஞ்சல் துறை செயல்பட்டு வருவதால் பொதுமக்கள் யாருக்குமே வந்து எந்த ஒரு ஐயப்பாடும் இருக்க தேவையில்லை. அவங்க வந்து அவங்களுடைய முதலீடு அது குறைந்தபட்ச தொகையோ இல்லை அதிகமான தொகையோ எதுவாக இருந்தாலும் அதில் நம்ம தாராளமாக எந்தவித பயமும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம், முதலீடு பண்ணலாம். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பயனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம இது மட்டும் இல்லாமல்
வருமான வரி செலுத்தும்போது அதிலிருந்து விலக்கு கிடைக்குமாறு ஒரு சில முக்கியமான திட்டங்கள் வந்து நம்ம அஞ்சலக சேமிப்பு திட்டத்தில் இருக்குது. அதில் நம்ம முதலீடு செய்யக்கூடிய பணம், அந்த முதலீட்டிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம், அது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100க்கு 100% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருமான வரி விலக்கு அளிக்கப்பட்டிருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் வந்து பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான சிறப்பம்சமாக இருக்குது. இதற்கப்புறம் வந்து நம்ம ஒவ்வொரு திட்டத்தை பற்றியும் அந்த திட்டத்துடைய பயன்பாடை பற்றியும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். இது ஒரு ரொம்ப முக்கியமான திட்டம். இதுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்படி நம்ம வந்து வங்கியில் போய்ட்டு பணத்தை டெபாசிட் பண்ணுறோமோ, அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், நிலை வைப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நம்ம வந்து முதலீடு செஞ்சோம்னா அந்த பணத்தை திரும்ப நம்மளால் வந்து அந்த காலக்கெடு முடியறதுக்கு முன்னாடி நம்மளால் வித்ட்ரா பண்ண முடியாது, பணத்தை வெளியில் எடுக்க முடியாது. ஸோ அது ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சிமிலராக வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு டெபாசிட் ஸ்கீம் தான் என்னென்னு பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட் அப்படின்றது. இதோடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 4 வகையான அம்சங்களில் இந்த திட்டத்தை அவங்க வந்து அஞ்சல் துறை செயல்படுத்துகிறாங்க. ஓராண்டு, 2 ஆண்டுகள், 3 ஆண்டுகள் மற்றும் 5 ஆண்டுகள்ன்ற டைம் பீரியடில் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா முதலீடு பண்ணலாம். முதலீடு பண்ணுறவங்க இந்த குறிப்பிட்ட வயதில் இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா குறைஞ்சது வந்து அவங்களுக்கு 10 வயசு ஆயுது இருக்கணும். அப்படி இல்லைனா 10 வயதுக்கு மேலே எவ்வளோ வயது வேணாலும் இருக்கலாம். வயது வரம்பு வந்து ஒரு பெரிய தடை இல்லை. குறைஞ்சபட்ச வயது 10 வயது இருக்கணும். 10 வயது இல்லை அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மைனரும் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் முதலீடு செய்யலாம். குறைஞ்சது 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், அப்புறம் 5 வருஷம் அப்படின்ட்டு 4 விதமாக வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட்டில் நம்ம வந்து காலம் வச்சுருக்கோம். அதில் நீங்கள் ஓராண்டு, 2 ஆண்டுகள், 3 ஆண்டுகளுக்கு வந்து உங்களுடைய சேமிப்பை தொடங்கும்போது உங்களுக்கு அதில் கிடைக்கக்கூடிய பலன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் 5.5% வட்டி விகிதம் தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் சப்போஸ் 5 வருஷத்துக்கு வந்து அந்த சேமிப்பு முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி விகிதம் என்பது 5.5%லிருந்து 6.7% வந்து அதிகரிக்கும். குறைந்தபட்ச முதலீட்டு தொகை இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய முதலீட்டு தொகை அப்படின்னு பார்த்திங்கன்னா ₹1000. அதிகபட்ச இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லிமிட்டே கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணாலும் வந்து முதலீடு பண்ணலாம். பட் குறைஞ்சது ₹1000 நீங்கள் முதலீடு பண்ணலாம். அதிகபட்சம் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் முதலீடு பண்ணலாம். ஒரு நபர் தனியாகவோ இல்லை வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட நபர் 2 பேர் சேர்ந்து வந்து கூட்டு கணக்காகவோ வந்து தொடங்கலாம். நம்ம தனிப்பட்ட கணக்கும் தொடங்கலாம், கூட்டு கணக்கும் தொடங்கலாம். ஒரு நபரே வந்து அவங்களுடைய பேரில் ஒன்றுக்கு மேற்பட்ட கணக்குகளை தொடங்கலாம். இதுதான் வந்து இந்த திட்டத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு பயன்பாடாக நம்ம நினைக்கிறோம். அதாவது மிகச்சிறந்த சிறப்பியல்பு இந்த திட்டத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ஒரு சிறப்பான பயன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அஞ்சல் அலுவலகத்தில் நீங்கள் இந்த கணக்கை தொடங்கினாலும் அந்த கணக்கை நீங்கள் எப்போ விருப்பப்படுறீங்களோ அப்போ ஒரு பிரான்ச்சிலேருந்து ஒரு அஞ்சல் அலுவலகத்திலேருந்து இன்னொரு அஞ்சல் அலுவலகத்துக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்திங்கன்னா கணக்கை மாற்றி அமைச்சிக்கலாம். அது இந்தியா ஃபுல்லாக எந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வேணாலும் வந்து செல்லுபடி ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வந்து அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். நேரடியாக வந்து மத்திய அரசனுடைய இயக்கத்தில் அவங்களுடைய அனுமதியின் பேரில் வந்து இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய அஞ்சல் துறை அப்படின்னும்போது நம்ம த்ரூஅவுட் இந்தியா எங்கே வேணாலும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், எந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வேணாலும் அந்த அக்கௌண்ட்டை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட் அப்படின்ற திட்டத்துடைய சிறப்பு மற்றும் அதனுடைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். 2வது ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம். ஷார்ட்டாக சொல்லணும் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா POMIS, போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த திட்டத்திலே உங்களுக்கு தெரியும் மந்த்லி இன்கம் ஸ்கீம் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இதில் கிடைக்கக்கூடிய பலன் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாதந்தோறும் வந்து உங்களுக்கு நீங்கள் பண்ணுற முதலீடுக்கு மாதம் வந்து வட்டி தொகை கணக்கீடு செய்யப்படும். இதுலேயும் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த திட்டத்துலேயும் நீங்கள் தனிப்பட்ட நபராகவும் வந்து கணக்கை துவங்கலாம். இல்லை ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி கூட்டாக ஒன்றுக்கு மேற்பட்ட 2 பேர் சேர்ந்து கூட நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கை தொடங்கலாம். இதுலேயும் உங்களுக்கு குறைஞ்சபட்ச வயது வந்து 10 வயசு இருக்கணும். இல்லை 10 வயசுலேருந்து 10 வயசுக்கு மேலே இருக்க எல்லாருமே வந்து இந்த திட்டத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். குறைந்தபட்ச வருஷம் அதாவது டைம் பீரியட் அப்படின்னு நம்ம பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் 5 வருஷம் இருக்கணும். டென்யூர் பீரியட் குறைஞ்சது 5 வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு கிடைக்கக்கூடிய ஆண்டு வட்டி விகிதம் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6.6%. ப்ரீமெச்சூர் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்கிற வித்ட்ராயல் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 5 வருஷம் முடியறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் சப்போஸ் அந்த தொகையை எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இந்த திட்டத்தில் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 1 வருஷமாவது வந்து நம்மளுடைய பணத்தை முதலீடு செஞ்சுருக்கணும். அந்த 1 வருஷம் முடிவடைந்த பிறகு தான் நம்ம ஒரு குறிப்பிட்ட
பெனால்ட்டி அப்படின்னு சொல்கிற நம்ம அபராதத்தை பே பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா அந்த முதலீட்டை நம்ம விட்ராயல் பண்ணிக்கலாம். இந்த திட்டத்தில் குறைந்தபட்சம் நம்ம முதலீடு செய்ய வேண்டிய தொகை அப்படின்னு பார்த்திங்கன்னா ரூ. 1000. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா தனிப்பட்ட ஒரு நபர் வந்து கணக்கு வைத்திருந்தார் அப்படின்னா அவர் அதிகபட்சம் 4,50,000 வரைக்கும் வந்து முதலீடு செய்யலாம் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி ஸ்கீம் அப்படின்ற திட்டத்தில். 2 பேர் சேர்ந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக வச்சுருக்காங்க, கூட்டு கணக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அதோடைய எக்ஸ்டென்ஷன்றது 9 லட்ச ரூபாய் வரைக்கும் அதிகபட்சமாக நம்ம முதலீடு செய்யலாம். இதுதான் வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் அப்படின்ற திட்டத்துடைய ஒரு சிறப்பம்சமாக வந்து சொல்லப்படுது. அடுத்தது எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒன்று, ஃபெமிலியரான ஒன்று அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ரெக்கரிங் டெபாசிட். இது பேங்க்லேயுமே இருக்குது. நமக்கு கிடைக்கக்கூடிய சிறு தொகையை டெய்லி பேசிஸ்லேயோ தினந்தோறுமோ இல்லை வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை மாதத்துக்கு ஒரு முறையோ நம்ம வந்து சேமிப்பு பண்ணோன்னா அது குறிப்பிட்ட ஆண்டுக்கு பிறகு, அதாவது குறிப்பிட்ட ஒரு நிலையான வருடத்துக்கு பிறகு வந்து நமக்கு ஒரு நிலையான ஆதாயத்தை ஈட்டி தரும், வருமானத்தை கொடுக்கும். அதை நம்ம வந்து என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா பல்வேறு பயன்பாட்டுக்கு, நம்மளுடைய சொந்த பயன்பாட்டிற்கு நம்ம அதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட், தொடர் வைப்பு அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். இந்த தொடர் வைப்பு வந்து பார்த்திங்கன்னா பேங்க்லேயும் இருக்குது. பட் பேங்க்கை விட போஸ்ட் ஆஃபீஸில் தான் வந்து இந்த ஆர்டி அக்கௌண்ட் நிறைய பேர் வச்சு அதை வந்து செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. இதில் உங்களுக்கு மினிமம் டென்யூர் அப்படின்னு பார்த்திங்கன்னா 5 வருஷத்துலேருந்து ஆரம்பிக்குது. குறைஞ்சது நீங்கள் பண்ண வேண்டிய முதலீடுக்கான ஆண்டு காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 5 வருஷம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். குறைஞ்சபட்ச முதலீட்டு அமௌண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரூ. 100 நீங்கள் முதலீடு செய்யலாம். ரூ. 100 முதலீடு பண்ணிவிட்டு மேக்ஸிமம் நோ லிமிட், நீங்கள் எவ்வளோ வேணாலும் முதலீடு பண்ணலாம். மாதம் நீங்கள் ரூ. 100 கட்டுறீங்கன்னா தொடர்ந்து அந்த 5 வருஷம், அதாவது 60 மாதங்கள் வரும். அந்த 60 மாதத்துக்குமே ஒரே மாதிரியான தொகையை நீங்கள் செலுத்தணும். மாதம் ரூ. 100 கட்டுறீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் நீங்கள் 100 60 மாதத்துக்கும் கட்டி முடிக்கணும். இதுக்கு வந்து அந்த அஞ்சல் அலுவலகம் நமக்கு தரக்கூடிய வட்டி விகிதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 5.8% வந்து நமக்கு வட்டியாக கொடுக்குறாங்க. ஒரு நபர் ஒன்றுக்கு மேற்பட்ட கணக்குகளை தொடங்கலாம். அது வந்து இந்த திட்டத்துடைய ஒரு சிறப்பம்சம். ஏன்னா ஒருத்தவங்க ஒரு அக்கௌண்ட்டு தான் வச்சுருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு அக்கௌண்ட்டில் ரூ. 100 கொடுத்து ஒரு ஆர்டி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு 5 வருஷம் நம்ம ரூ. 100 கட்டலாம். அதே நம்பரே வந்து அடுத்த 2வது மாதத்துலேருந்து இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்மகிட்ட ரூ. 500 கிடைக்கும், பணம் அதிகமாக வர்றதுக்கான வழி இருக்குது அப்படின்னா ரூ. 500 நம்ம செலுத்தி மாதம் ரூ. 500 5 வருஷத்துக்கு நம்ம ரூ. 500 திட்டத்தில் கட்டலாம். அதேமாதிரி 1000 2000 அப்படின்னு வந்து பல்வேறு முதலீடுக்கான தொகை வந்து அவங்க வரையறை செய்திருக்காங்க. இதில் இத்தனை அக்கௌண்ட்டு தான் ஒரு நபர் ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற லிமிட்டேஷன் எதுவுமே கிடையாது. ஸோ அது வந்து இதோடைய ஒரு சிறப்பம்சமாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் இந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ளார அந்த முதலீட்டு அமௌண்ட்டை நீங்கள் பண்ணிடணும் அப்படின்னு, ஏன்னா தொடர் வைப்பில் அந்த குறிப்பிட்ட தொகையை வந்து அஞ்சல் அலுவலகத்தில் கட்டி முடிக்கணும்னா கட்டி முடிக்கணும். அந்த தேதிக்குள்ளார நீங்கள் கட்டி முடிக்கலைன்னா உங்களுக்கு ரூ. 5 பைசா வந்து உங்களுக்கு என்னன்னா அபராதமாக வந்து லேட்டாக நீங்கள் காலதாமதம் பண்ணி நீங்கள் செலுத்தக்கூடிய தொகைக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, அபராதமாக வந்து ரூ. 5 நீங்கள் முதலீடு பண்ணுறீங்கன்னா அதுக்கு 5 பைசா வந்து அபராதமாக அவங்க கணக்கீடு பண்ணுறாங்க. அதேமாதிரி நீங்கள் எவ்வளோ முதலீடு பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கணக்கு செய்து உங்கள்கிட்ட வசூல் பண்ணிக்குவாங்க. ஒருவேளை நீங்கள் தொடர்ந்து இந்த 60 மாதம் செய்யக்கூடிய தொகையில் தொடர்ந்து 4 மாதங்கள் நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டு செலுத்த தவறிட்டிங்கன்னா, இல்லை வந்து அஞ்சல் அலுவலகத்தில் கரெக்டான குறிப்பிட்ட தேதிக்குள்ளார நீங்கள் வந்து செலுத்த தவறிட்டிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். அந்த ஆர்டி அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆகிடும். திரும்ப நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு அப்புறம் அதை ரிவைவ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் எது பண்ணாலும் வந்து ஒரு தடவை க்ளோஸ் ஆகிட்டு திரும்ப அது இன்னொரு தடவை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மலாக அந்த 5 வருஷம் 60 மாதத்துக்கு நீங்கள் வந்து முதலீடு செய்யக்கூடிய அமௌண்ட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய வட்டி விகிதம் எல்லாமே வந்து உங்களுக்கு அபராதத்தில் கழித்து கொண்டு மீதமுள்ள தொகை தான் வந்து உங்களுக்கு வந்து வருமானமாக கிடைக்கும். அதிலேருந்து கிடைக்கக்கூடிய லாபமாக உங்களுக்கு இருக்கும். அதனால் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முடிஞ்சது நம்ம 5 வருஷம் போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த தொடர் வைப்பு திட்டத்தில் தொடர்ந்து மாதம் எவ்வளோ அமௌண்ட் நம்ம ஃபஸ்ட் டைம் அந்த மாதம் என்ன அமௌண்ட்டு கட்டுறோமோ அதே அமௌண்ட்டை மாதம் நம்ம கட்டி 5 வருஷம் முடிச்சிட்டிங்கன்னா, முடித்தவங்க சில பேர் 5 வருஷத்துக்கு அப்புறமும் அந்த திட்டத்தை நான் வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ண நீட்டிக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த அஞ்சல் அலுவலகத்தில் வந்து நீங்கள் அணுகி என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அந்த 5 வருஷத்தை இன்னொரு 5 வருஷத்துக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்போ 10 வருஷமாக கூட நம்ம அந்த ஆர்டி அக்கௌண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்கரிங் டெபாசிட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பயன்பாடுகள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட். எப்படி பேங்க்கில் நம்ம நார்மலாக எல்லாருமே ஒரு சாதாரண இந்திய குடிமகன் 18 வயது நிரம்பிய இந்திய குடிமகனோ இல்லை 18 வயது கம்மியாக இருக்கக்கூடிய மைனர்னு சொல்கிற 18 வயது பூர்த்தி செய்யாத மாணவர்களோ இல்லை நபர்களோ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கக்கூடியவங்களுடைய உதவியோடையோ இல்லை அவங்களுடைய லீகல் கார்டியன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம சட்டப்பூர்வமான
பாதுகாவலர் யாரும் இல்லை அவங்களுடைய பெற்றோர்கள் மூலயமாவும் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயிண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம் பேங்க்கில். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டை நம்ம பேங்க்கில் ஓப்பன் பண்ணுற மாதிரி இங்கேவும் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க இந்த திட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற திட்டத்திலேருந்து இந்த திட்டம் வந்து ஒரு வேறுபட்ட திட்டம். ஏன்னா மற்ற திட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால வரையறை வச்சு அந்த காலம் வரைக்கும் நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம முதலீடு பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கும். கண்டிப்பாக அந்த நிபந்தனையோடு நம்ம வந்து நம்மளுடைய முதலீடை பண்ணுவோம். அது சிறிய அளவிலான தொகையோ இல்லை பெரிய தொகையோ நம்ம பண்ணுவோம். பட் உங்களுக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நிபந்தனை எதுவும் கிடையாது. பட் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணுற அக்கௌண்ட்டில் வந்து குறைஞ்சது அந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அந்த பேலன்ஸுக்கு அடிப்படையாக வச்சு தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டியானது இருக்கும். இதுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா மற்ற திட்டத்தை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது இதுக்கு கிடைக்கக்கூடிய வரி சதவீதம் பார்த்திங்கன்னா அதாவது வட்டி சதவீதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4% தான். ரொம்ப கம்மியான ஒன்று தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் நிபந்தனைகள் எதுவுமே இல்லாத ஒரு திட்டம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் இந்த அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ₹20 ரொக்க பணம் கொடுத்து நீங்கள் பாஸ்புக் வாங்கிக்கிட்டு என்ன பண்ணலான்னா அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து பே பண்ணலாம். குறைஞ்சது ₹20 கொடுத்து ஒரு பாஸ்புக் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதிகபட்சமாக நீங்கள் எவ்வளோ வந்து முதலீடு செய்ய ஆசைப்படுறீங்களோ அதை நீங்கள் வந்து முதலீடு பண்ணலாம். எப்போ வேணாலும் நீங்கள் பணத்தை வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து எடுத்துக்கலாம். அதேமாதிரி எப்போ உங்கள்கிட்ட கையில் பணம் கிடைக்குதோ அந்த டைமில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அந்த சேமிப்பு தொகையாக முதலீடாக நம்ம பண்ணலாம். இதில் என்ன 2 விஷயம் கண்டிஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்கியில் எப்படி நம்ம காசோலை பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் வந்து செக் யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம் இருக்குது இந்த திட்டத்தில் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில். இதில் நீங்கள் செக் புக் ஃபெசிலிட்டியை வந்து பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் உங்களுடைய அக்கௌண்ட்டில் ₹50 பேலன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் மெயின்டைன் பண்ணியே ஆகணும். ஓகேவா? ₹50 உங்கள் அக்கௌண்ட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக் புக் ஃபெசிலிட்டியை வந்து பயன்படுத்தி கொள்ள முடியாது. அதாவது செக் புக் ஃபெசிலிட்டி வேணான்னு நினைக்கிறவங்க ₹50 மட்டும் மினிமமாக நீங்கள் வச்சுக்கலாம். சப்போஸ் செக் புக் ஃபெசிலிட்டியோடு எனக்கு வேணும், நான் இந்த திட்டத்தை நான் வந்து இதில் இருக்கக்கூடிய பயன்பாடு எல்லாத்தையும் வந்து நான் அனுபவிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா குறைஞ்சது உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ₹500 வந்து இருக்கணும் கண்டிப்பாக. அது மேண்டேட்ரி. ஏன்னா போஸ்டல் டிபார்ட்மெண்ட் டிஃபைன் பண்ண ஒரு விஷயம். செக் புக் வேணான்னா உங்கள் அக்கௌண்ட்டில் ₹50 பேலன்ஸ் மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய தொகை எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி செக் புக் வேணும் அப்படின்னா ₹500 கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணணும். இது பேங்க் மாதிரி தான். ஏன்னா பேங்க்கில் இருக்கக்கூடிய பொதுத்துறை வங்கிகள்னு சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் பேலன்ஸ் ₹500 அக்கௌண்ட்டில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த ₹500 தொகை வந்து இருப்பு நீங்கள் உங்கள் கணக்கில் வச்சிடலன்னா மாதம் அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி மாதிரி போட்டுட்டு ₹500 கம்மியாக எவ்வளோ அமௌண்ட் உங்கள் கணக்கில் இருக்கோ அதிலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபைன் மாதிரி போட்டு உங்கள் அக்கௌண்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பணத்தை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க பேங்க்கில். அது உங்களுக்கு லெவி பண்ணக்கூடிய பெனால்ட்டி அப்படின்னு அர்த்தம், அபராதமாக அது இருக்கும். ஸோ அதனால் நம்ம குறைஞ்சபட்ச தொகை ₹500 நம்ம கணக்கில் இருக்கணும். அதே மாதிரி தான் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் இந்த திட்டத்தில் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் செக் புக் ஃபெசிலிட்டி வேணாம்னா ₹50 அக்கௌண்ட்டில் இருந்தால் போதும். செக் புக் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணுறீங்கன்னா ₹500 அக்கௌண்ட்டில் இருக்கணும். அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பின்பற்றி தான் ஆகணும். வேறு ஆப்ஷன் இதில் இல்லை. இதுதான் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஒன்று பார்த்திங்கன்னா நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிற இதை நம்ம குறுக்கி சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்எஸ்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான திட்டம், போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை ஒரு சில பேருக்கு உங்களில் தெரியாமல் இருந்திருக்கலாம். பட் இதுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாக்இன் பீரியட் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து மெச்சூரிட்டி பீரியட் அப்படின்ற மாதிரி குறைந்தபட்ச ஆண்டு காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகள் இருக்குது. ஒரு மைனர் 10 வயதுக்கு கம்மியாக இருக்கிறவங்க இல்லை 10 வயதுக்கு மேற்பட்டவங்க யார் வேணாலும் தனிப்பட்ட அக்கௌண்ட்டோ இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் சேர்ந்து அக்கௌண்ட்டோ இந்த ஸ்கீமில் ஓப்பன் பண்ணலாம். இந்த என்எஸ்சி நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிற இந்த என்எஸ்சி ஸ்கீமில் கிடைக்கக்கூடிய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் அது எல்லாமே பார்த்திங்கன்னா வரி விலக்கிலிருந்து சிறப்பு செய்யப்படுகிறது. உங்களுக்கு வருமான வரி செலுத்தும் போது அதிலிருந்து உங்களுக்கு விலக்களிக்கப்படுகிறது. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 அண்டர் செக்ஷன் 80C வந்து இதை கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஓகேங்களா? இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மற்ற திட்டத்துக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேறுபாடு இல்லை வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற திட்டத்தில் இப்போது போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமில் மாதம் நீங்கள் பண்ண முதலீட்டுக்கு வட்டி கணக்கிட்டு உங்கள் கணக்கில் அந்த வட்டியை சேர்த்து வச்சுட்டே இருப்பாங்க. பட் இந்த திட்டத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாதமோ இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவையோ வட்டி கணக்கிட்டு உங்கள் கணக்கில் அந்த வட்டி இருக்காது. பட் அதுக்கு பதில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வட்டி கணக்கீடு செய்து
நீங்கள் எவ்வளோ முதலீடு பண்ணீங்களோ அந்த முதலீடு பண்ண தொகையோட அந்த வட்டியும் சேர்த்து மொத்தமாக வந்து என்ன பண்ணுவாங்க, ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதே அமௌண்ட்டு திரும்ப அவங்களே முதலீடு பண்ணிக்குவாங்க. அந்த 5 வருஷம் முடிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். இந்த நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிற ஸ்கீமுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி விகிதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6.8% வட்டி கிடைக்குது. மற்ற திட்டத்தை கம்பேர் பண்ணும்போது இது அதிகபட்ச வட்டி விகிதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மினிமம் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு இந்த திட்டத்தில் குறைந்தபட்ச முதலீடு செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க எவ்வளோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் பண்ணணும். அதிகபட்சம் வந்து உங்களுக்கு லிமிட்டே கிடையாது. உங்களால் எவ்வளோ முதலீடு பண்ண முடியுமோ அவ்வளோ முதலீடு நம்ம பண்ணலாம். அதே மாதிரி இந்த நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் ஸ்கீமில் முதலீடு பண்ணக்கூடிய நபர்கள் அதுக்காக வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி முடிச்சு அந்த உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை ஒரு நபர் இன்னொரு நபருக்கு ஈஸியாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பட் அதில் ஒரு கண்டிஷன் இருக்குது. உங்களுடைய லாக்இன் பீரியட் 5 வருஷம் இந்த திட்டத்தில் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 5 வருஷம் அப்படின்னும்போது அந்த 5 வருஷத்துக்குள்ளார ஒரே ஒரு தடவை தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த நேஷ்னல் சேவிங் ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்காக நீங்கள் வச்சுருக்கக்கூடிய பத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சர்டிஃபிகேட் அதை ஒரு தடவை மட்டும் 5 வருஷத்துக்குள்ளார நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் யாருக்கு அதை வந்து மாற்றணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த நபருக்கு அதை மாற்றி கொடுக்கலாம். அதுக்கு மேலே ஒன்றுக்கு மேற்பட்ட நபருக்கு ஒரு தடவைக்கு மேலே உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா மாற்றி அமைக்க முடியாது. உங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுதோ அந்தளவுக்கு பண்ணலாம். ஏன்னா மற்ற திட்டத்தை வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த திட்டத்துக்கு கிடைக்கக்கூடிய வட்டி சதவீதம் அப்படின்றது ரொம்ப அதிகம், 6.80%. அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்றதோடைய முக்கியமான சிறப்பு அம்சம். அடுத்தது பார்த்திங்கன்னா சுகன்யா சம்ரிதி யோஜனா, SSY அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய மாண்புமிகு பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி அவர்களுடைய சிறப்பான திட்டங்களில் இதுவும் ஒரு திட்டம். இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெண் குழந்தைங்களுடைய பாதுகாப்புக்கு. ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிற அடுத்த தலைமுறைக்கு போகக்கூடிய பெண் குழந்தைகள் அவங்களுடைய பாதுகாப்புக்காக அவங்களுடைய கல்வி, அவங்களுடைய திருமண உதவி, இதற்காக வந்து கண்டிப்பாக எல்லாருடைய நடுத்தர மக்களால் வந்து என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவில் முதலீடு செஞ்சோ இல்லை சேமிப்பு பண்ணியோ வந்து பணத்தை சேர்த்து வைக்க முடியாது. ஸோ அதனால் குழந்தை பிறந்து அவங்களுக்கு 10 வயது பூர்த்தி அடைகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னு பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் முதலீடு செய்ய முடியும். 10 வயதுக்கு மேலே அந்த பெண் குழந்தை தாண்டிட்டாங்கன்னா அது பண்ண முடியாது. ஏன்னா இந்த திட்டமே வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தைங்களுக்காகவே கொண்டு வரப்பட்ட தனியான திட்டம். இதனால் வந்து நம்ம பிறந்த குழந்தை 1 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ளார நம்ம என்ன பண்ணலாம், அந்த திட்டத்தை வந்து ஆரம்பித்து நம்ம அதிலேருந்து மேக்ஸிமம் அந்த குழந்தைக்கு 21 வயது வந்து பூர்த்தி அடைகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய முதிர்வு காலம் முடிஞ்சு அதிலேருந்து கிடைக்கக்கூடிய பணத்தை நம்ம திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். அதுதான் வந்து இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முதிர்வு தொகை, அந்த முதிர்வு தொகைக்கு கிடைக்கக்கூடிய வட்டி, அதாவது இன்ட்ரெஸ்ட்டு, மெச்சூரிட்டி பீரியடில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி எக்ஸம்ப்டட் அண்டர் செக்ஷன் 80C ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961. உங்களுக்கு வருமான வரி சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திட்டத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முதலீடு செய்யக்கூடிய தொகை, அந்த முதலீட்டுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா 100க்கு 100% உங்களுக்கு வரி விலக்கு செய்யப்படுது நம்ம நாட்டில். மற்ற எல்லா திட்டத்தை விட அதிகமான வட்டி சதவீதம் இருக்கக்கூடிய ஒரு திட்டம் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சுகன்யா சம்ரிதி யோஜனா அப்படின்னு சொல்கிற இந்த தமிழில் நம்ம வந்து செல்வமகள் திட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பெண் குழந்தைகளுக்காகவே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே திட்டம் இது. போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய திட்டம். இது கிடைக்கக்கூடிய வட்டி சதவீதம் 7.60% கிடைக்குது. குறைந்தபட்சம் ஒரு வருஷத்தில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 250 ரூபா வந்து இந்த திட்டத்தில் முதலீடு பண்ணியிருக்கணும். அதிகபட்சம் 1,50,000 ரூபாய் வரைக்கும் வந்து நம்ம முதலீடு பண்ணலாம். அந்த முதலீடுக்கான டைம் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச ஆண்டுகள் 15 வருஷம். கண்டிப்பாக நீங்கள் 15 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஆனால் 15 வருஷம் முடிஞ்சதுமே வந்து அந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்காது. மெச்சூரிட்டி பீரியட்ன்றது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 21 வருஷம். 21 வருஷம் அந்த குழந்தைக்கு 21 வயசு வந்து கம்ப்ளீட் ஆன பிறகு தான் வந்து அந்த பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் அந்த பெண் குழந்தையோட பேரில் அந்த பெண் குழந்தையுடைய சட்ட ரீதியான பாதுகாவலர் யாரோ, லீகல் கார்டியன் அப்படின்னு சொல்கிறவங்க, அவங்க பேரண்ட்டாக இருக்கலாம், இல்லை அவங்களோட கேர்டேக்கர் யாரோ, அவங்க தான் வந்து என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண் குழந்தை பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். ஒரு பெண் குழந்தைக்கு ஒரே ஒரு அக்கௌண்ட் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். சப்போஸ் ஒரு வீட்டில் ஒரு 2 பெண் குழந்தை இருக்குன்னா அந்த 2 பெண் குழந்தைக்கும் அவங்கவுங்க பேரில் தனித்தனியாக ஒவ்வொரு அக்கௌண்ட் இந்த திட்டத்தில் ஓப்பன் பண்ண முடியும். 21 வருஷத்துக்கு முதிர்ச்சி அடைஞ்சதும் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அந்த முதிர்காலம் முடிஞ்சு நமக்கு கிடைக்கக்கூடிய முழு தொகையை வந்து ஒரு பெரிய லம்சம் அமௌண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப கூட்டுத்தொகையாக வந்து ஒரு நல்ல எதிர்பார்த்ததை விட அதிகமான ஒரு தொகை கிடைக்கும். இந்த தொகை வந்து அந்த பெண் குழந்தையுடைய மேல் படிப்புக்காகவோ இல்லை திருமணத்திற்காகவோ இல்லை வேறு ஏதோ வந்து நல்ல விதமான ஒரு
செயல்பாட்டுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த தொகையை பயன்படுத்திக்கலாம். இதுதான் வந்து இந்த தங்கமகள் திட்டம் இல்லை செல்வமகள் திட்டம்ன்ற சுகன்யா சம்ரிதி யோஜனாவுடைய முக்கியமான சிறப்பம்சங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நெட்வொர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய, இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலகளவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நெட்வொர்க்கில் ஒன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய அஞ்சல் துறை. இந்த அஞ்சல் துறை மூலயமா என்னென்ன முதலீடு பண்ணுவதற்கான வழிமுறைகள் இருக்குது, அதில் என்னென்ன நிபந்தனைகள் இருக்குது, எந்த அளவுக்கு ஒவ்வொரு நபரும் வந்து அதில் பலன் பெறலாம், வயசானவங்க தான் அதில் வந்து முதலீடு பண்ணணும், குழந்தைங்க முதலீடு பண்ணணும், இல்லை வந்து படிக்கும்போது மாணவர்கள் முதலீடு பண்ணணும் அப்படின்னு இல்லை, பல்வேறுபட்ட வயதில் இருக்கக்கூடிய மனிதர்கள், அதாவது இந்திய குடிமகன்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சல் துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு திட்டத்தில் முதலீடு செய்து அதில் கிடைக்கக்கூடிய பலன்களை வந்து பெறலாம். அதை தான் வந்து இந்த வீடியோ மூலிமா நாங்கள் வந்து பதிவு செய்ய விரும்புகிறோம். ஸோ ஸ்கூலில் படிக்கும்போதே இல்லை காலேஜில் படிக்கும்போது வந்து ஒரு சில மாணவர்கள் வந்து உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப்க்கு போய்ட்டு நீங்கள் படிப்பீங்க. நீங்கள் வந்து உங்களுடைய ஃபீஸ் கட்டுறதுக்கோ இல்லை எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கோ வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ அது மாதிரிலாம் இல்லாமல் டெய்லி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த குறைஞ்சபட்ச தொகை, பாக்கெட் மணி அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது காலேஜுக்கு வரும்போது வந்து பஸ்ஸில் போகிறோன்னா பஸ்ஸுக்காக டெய்லி 50 ரூபா, டெய்லி 100 ரூபா அப்படின்னு ஒரு அமௌண்ட்டு கொடுப்பாங்க உங்கள் பேரண்ட்ஸ். அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செலவழிக்காமல் அதில் ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் சேர்த்து வச்சு மாதம் போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் அந்த மாதிரி ஸ்கீமில் மாதம் நீங்கள் தொடர்ந்து வந்து முதலீடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதுவே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய தொகையாக வந்து திரும்ப கிடைக்கும். அதை வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக வந்து நீங்கள் மாற்றிக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் பணத்தட்டுப்பாடு வரும்போதோ இல்லை நெருக்கடியான காலகட்டங்களில் அந்த பணம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். இதில் மேலும் ஏதாவது விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம மொபைல் ஃபோனில் இன்றைக்கி எல்லாத்துக்குமே ஆப் இருக்குது, நிறையா அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அதில் நம்ம பார்க்கலாம். இந்தியா போஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. இந்தியா போஸ்ட் அப்படின்ற ஆப்பில் போனீங்கன்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் என்னென்ன ஸ்கீம்லாம் இருக்குது, எதெல்லாம் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், நம்மளுடைய பேலன்ஸை செக் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம அந்த இந்தியா போஸ்ட்ன்ற ஆப்லேயும் ஐபிபிபி அப்படின்னு ஒன்று இருக்குது, இந்தியன் போஸ்டல் பேமெண்ட் பேங்க் அப்படின்னு இருக்குது. ஏன்னா எப்படி நம்ம பேங்க்குக்கு வந்து ஏடிஎம்லாம் இருக்கோ அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸுக்கும் ஏடிஎம்ஸ்லாம் வந்து இந்தியாவில் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் போய்ட்டு அதுக்கும் உங்களுக்கு டெபிட் கார்டெலாம் கொடுப்பாங்க. ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா அதிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் அமௌண்ட் வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பலன்கள் நிறைய இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் எந்த அளவுக்கு இதை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி பயனுள்ளதாக மாற்றிக்கிறீங்கன்றது எல்லாமே வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. வீடியோவை வந்து கேட்டதற்காக அனைவருக்கும் வந்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.